ஒரு மூட்டை அரிசி 800 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ 1800 ரூபாய். மேற்கொண்டு எவ்வளோ ஏறி இருக்கு? 1000 ரூபாய் ஏறி இருக்குது. நாங்கள் கேட்டோமா? எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு நாங்கள் கேட்டோமா? அதெல்லாம் நாங்கள் கேட்கல. எங்கள் வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் குப்பை வரணும், எங்கள் பிள்ளைங்களும் குப்பை வரணுமா? சொல்லுங்க. ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராவது வந்தாங்க, எல்லாரும் வந்து. மேயர் பிரியா வரலையா? வரவே இல்லைங்க. மேயர் பிரியா வரல. 5 வருஷம் ஆள்ற அரசியல்வாதியும் வரல. 60 வருஷம் ஆள்ற கார்பரேஷன் அதிகாரிகளும் வரல. அப்படின்னா நாங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்க. நான் கேட்கிறேன், அவர் மேயரா இருக்கும்போது பர்மனெண்ட் பண்ணாரு, இப்போ ஏன் பண்ண மாட்டார் முதலமைச்சர் இருக்கும்போது? அதான் ஒரு கேள்வி. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவங்க அப்பா முதலமைச்சருக்கும் அவர் மேயரா இருக்கும்போது ரிப்பேர்ல கண்டிப்பா பர்மனெண்ட் பண்ணாரு. அது எல்லாருக்கும் பண்ணாரு. ஏன் அது மாதிரி பண்ண மாட்டாரு? எதுக்கு பண்ண மாட்டாரு சொல்லுங்க? எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் விட்டா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க? 2012 இந்த வேலைக்கு போய் ஸ்கின் அலர்ஜியே வந்துச்சு. புதிய டேப்லெட் சாப்பிடும், புதிய மருந்து போடுறேன் நான். இப்போ 6 நாளாக இன்னும் அதிகமாக இருக்கு. பாருங்க இந்த மாதிரி இது உடம்பு பூரா இதே தான். எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், அலர்ஜியாக ஆயிடுச்சு எனக்கு. வந்து ஃபஸ்ட்டு போனதே நான் நெடுஞ்ச அவசியம் ஸ்பம்மோட்டில் தான் போட்டாங்க. அதையே நாங்களே பார்த்துக்கோம். போன அன்னைக்கு இவ்வளோ பூச்சிங்க, முட்டி வரைக்கும் பூச்சி. அங்கே